ஏங்க ஏங்க எந்திரிங்க. ஏண்டா மார்னிங்கே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நீ சொல்லு, அது குட்டா பேடா நான் முடிவு பண்ணிக்கிறேன். நான் சொன்னா கண்டிப்பா நீங்க ஹாப்பியா இருவீங்க. பில்டப்பா குறடி, விஷயத்துக்கு வாடி. 1 வீக் எங்க அப்பா சென்னை போறாராமா. அப்பா அது குட் நியூஸ் தான்டா. ஸோ எங்க அம்மா 1 வீக் இங்க வராங்களாமா. இது குட் நியூஸ் இல்லடி, பிரேக்கிங் நியூஸ். இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே உன் நண்பர்களை. சாமி சாமி சாமி, வீட்டுல ஒரு 6 மாசம் அக்கௌண்ட்ஸ்ல ஒரே பிரச்சனையா இருக்கு சாமி. அது அக்கௌண்ட் சகரியான உங்களை பார்க்கலாம் வந்தேன் சாமி. சொல்லுப்பா, என்னப்பா உன் பிரச்சனை? சாமி மாசம் 45,000 ரூபாய் சேலரி வாங்க சாமி. வீட்டு வாடகை, அது இது கேஸ் பில்லு எல்லாமே நானா சாமி பாத்துக்கிறேன். எப்படி பார்த்தாலும் 30,000 35,000 ரூபாய் சாமி வருது. ஆனா 40,000 50 ரூபாய் வரைக்கும் கணக்கு போட்டு என்கிட்ட வாங்கிட்டு இருக்கா சாமி. இப்படிப்பா சம்பளம் 45,000 50,000 செலவுன்ற சாமி பாலுக்கு 7,000 ரூபாய் வாங்குறா சாமி. ஆளுக்கே 7,000. வீட்டுல கூட குடிக்கிறேன் சாமி. நானே வெளியே கடையில தான் சாமி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். கடை பில்லே மாசம் 800 ரூபாய் சாமி வருது. ஆனா அவன் கிட்ட 7,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கா சாமி. உனக்கு 7,000? இதெல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல சாமி. வாழ்க்கை லைட்டா லூஸ் ஆனதுல 4 லோனை போட்டேன். வாழ்க்கை லூஸ் ஆகல சாமி, நான் தான் சாமி லூஸ் ஆயிட்டேன். என்னப்பா சாமி நல்லா யோசிச்சு நிதானமா பார்த்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்ட்டு. என்னன்னு பார்த்தா என் வைஃபும் அவங்க அம்மாவும் சேர்த்து சிறுதானியம் போட்டுட்டு இருக்காங்க சாமி. சிறுதானியம்? அப்ப நான் கேட்டேன் சாமி, சேமிப்புன்னு என்கிட்ட சொல்லிட்டு பண்ண வேண்டியதாண்டி, நான் என்னடி சொல்ல போறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டா, அவ ஒண்ணு சொன்னா பாருங்க, புருஷனுக்கு செய்யாம தெரியாம பண்றதுதான் சேமிப்பாமா சாமி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிருக்காங்கம்மா சாமி. இதனாலேயே வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு சாமி. இந்த சண்டை வரும்போதெல்லாம் அவ வரமாட்டா சாமி, அவங்க அம்மாவா வந்து என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு சாமி. என் பொண்டாட்டியவே கால வச்சாமி, என் பொண்டாட்டியை விட்டு கண்டுபிடிச்ச கழுவி சாமி. அதுக்குதான் சாமி உங்களை தேடி வந்து. ஐயோ, இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. இப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் பா, நல்லா புரியும். 2 கம்பெனி போத்தியும் நமக்கு குளிரடிக்கும் போது நமக்கு என்ன தோணும்? நம்மளுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு தோணும். அதுவே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏசி போட்டும் நமக்கு வேர்க்குதுன்னா என்ன தோணும்? ஏன்டா நம்ம கல்யாணம் பண்ணணும்னு தோணும். தோணுது சாமி, தோணுது. இப்போ just listen what I'm telling. How to listen. ஆப்போசிட்ல உன்னை விட சின்னவங்க இருக்காங்க அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு பேசணும். உனக்கு ஈக்குவல் வயசுல ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கும் போது எப்படி பேசணும்? 1ல இருந்து 30 எண்ணிட்டு பேசணும். உனக்கு எல்டரா, உனக்கு மூத்தவங்களா வர்றாங்கன்னா என்ன பண்ணணும்? 1ல இருந்து 100 வரைக்கும் எண்ணிட்டு பேசணும். அதுவே உன் பொண்டாட்டி வந்து உனக்கு எதிர்த்தாப்புல இருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? எண்ணிட்டு மட்டும்தான் இருக்கணும், பேசிடவே கூடாது. பேசிட்டானா மொத்தமும் ஒன்று. ஸோ ஒன்லி யூ ஹாவ் டு கவுண்ட். பீஸா இருப்பேன். நமக்கு 3000 ரூபாய் பீஸா வச்சுட்டு போடா பாராசா. என்ன போன்ல 43% சார்ஜ் கம்மியா இருக்கு, என்ன பண்ண? எப்படி சொல்ல? இல்லைங்க, வீடியோ பார்த்தேங்க. வீடியோவா? என்ன வீடியோ? என்ன சைட்லடா? இல்லைங்க, போர் அடிக்குதுன்னு சொல்லி யூடியூப்ல ஷார்ட்ஸும் இன்ஸ்டால ரீல்ஸும் பார்த்தேங்க. யூடியூப்ல ஷார்ட்ஸ், இன்ஸ்டால ரீல்ஸ் ஒரே அப்டேட்ஸா இருக்கு. இன்ஸ்டால ரீல்ஸ் பாரு, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாரு. ஏன் பேக்கரி கூட மெசேஜ் பண்ணேன். இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. கூட பேசுனேன். அண்டர்ஸ்டாண்ட். இன்ஸ்டால ரீல்ஸ் பாரு, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாரு. ஏன் பேக்கரி கூட மெசேஜ் பண்ணேன். இல்ல ஸ்பேமே பண்ண தெரியாம வடக்கன்ஸ் இருக்கானுங்க பாரு, அவன்கிட்ட கூட ஏமாத்திட்டு போ, கவலையே கிடையாது எனக்கு. ஆனா அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன், உன் சித்தி கூட அங்க சுத்திட்டு இருந்தேன், உன் சொந்தக்கார கூட இங்க சுத்திட்டு இருந்தேன், ஏதாச்சும் அவங்க பேசிட்டு இருந்தேன் தெரிஞ்சதுன்னு வையே, பேசுற நீ பேஷண்ட் ஆயிடுவேன், அடிச்சுனா அட்டெண்டர் ஆயிடுவேன். என்ன புரிஞ்சுதா? போய் டீ போடு, 3 மரத்துல காப்பியா போடு. அது ஒன்றும் இல்லை குரு, கல்யாணமாய் ஒரு 8 மாதம் 7 மாதம் குரு,
வாழ்க்கையில ஒரு நிம்மதி, ஏதோ சாதிச்ச மாதிரியே இருந்தது குரு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் குரு என்ன ஆச்சு, எவன் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு போனாலே பொண்டாட்டி பிரச்சனை, போனாலே நச 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 நசன்னு பேசி தரா, கேள்வியா கேட்டு கொள்றா. அப்பதான் கிளம்பி ஆபீஸ் வர்றது குரு, மறுபடியும் போன் பண்ணி எப்ப வீட்டுக்கு வரேன்னு கேக்குறா. நீ என்ன பண்ணு, நேரா வீட்டுக்கு போ. என் ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கு, அதனால ஃபோன் கூட ஒரு கால் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு உன் ஒய்ஃப் கிட்ட போனை கேளு. அப்படியே கொடுக்கும் போது இருக்குல்ல, வேணும்னே கீழே போடு, டிஸ்பிளே போகணும். அதை நான் சொல்ற கடையில் கொண்டே கொடு. 5 நிமிஷத்துல செய்ய வேண்டிய வேலையை 5 நாள் இழுத்தடிச்சு செஞ்சு கொடுப்பான். இப்போ அந்த கடை விஷயம் கிடையாது, இந்த 5 நாள் தான் மேட்ரே. 5 நாள் கழிச்சு என்ன ஏதுன்னு வந்து என்கிட்ட ரிசல்ட் சொல்லு, சரியா? ஓகே. A few moments later. குரு யாரு குரு நீ? எங்கிட்ட இருந்து போன நிம்மதியில திரும்பி எங்கிட்டே கிடைச்ச மாதிரி இருந்தது குரு. அந்த 5 நாள் அவ்வளவு சந்தோஷமா இருந்த குரு. நிம்மதியா இருந்தியா? நிம்மதியா இருந்த குரு. எப்படி குரு அந்த நிம்மதியை ஃபோன் கடையில வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, அது நம்ம ஃபோன் கடை தான். 5 நாள் நிம்மதியா இருந்தீல்ல, டிலே பண்ணி கொடுத்தாலும் நம்ம ஃபோன் நம்ம சொந்தக்காரன் கடையில பார்த்துட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆளுங்க இல்லை. இதவே ஸ்ட்ராட்டஜியா உருவாக்கி நாங்க என்ன பண்ணிட்டோம், பல ஹஸ்பண்டுகளுக்கு வந்து இந்த தகவலை வந்து பாஸ் பண்ணி ஒய்ஃப் மாலோட டிஸ்பிளே எல்லாம் உடைக்க வச்சு 5 நாள் அவங்கள்ட்ட இருந்து போனை புடுங்கி நாங்க வந்து செல்போன் கடையில சும்மா வச்சு அதை ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி அப்படி கொடுப்போம். இந்த 5 நாள்ல பார்த்துட்டீங்கன்னா பிசினஸ்க்கு பிசினஸும் ஆச்சு, புருஷனுக்கு நிம்மதிக்கு நிம்மதியும் ஆச்சு. திஸ் இஸ் நாட் அ பிசினஸ், திஸ் இஸ் சோசியல் சர்வீஸ். டைம் வேற ஆயிட்டே இருக்கு, இவன் வேற ரெடி ஆனான்னு வேற தெரியலையே. ரெடி ஆயிட்டா? எங்கம்மா மாப்பிள்ள கூட டீம் டின்னரா? ஆமாம்மா, மாப்பிள்ள வந்து 7:30க்குலாம் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, இங்கேயே 7:20 ஆயிடுச்சு. இல்லம்மா, இப்ப கிளம்புனாலும் கரெக்டா இருக்குமா? நல்ல பெரிய இடத்துக்கு போறவ என்னடி கலர் இது? வேற கலரே இல்லையா உங்ககிட்ட? இல்லம்மா, அவர் தான் ட்ரெஸ் கோடுன்னு சொன்னாரு. அது அவங்களுக்கு, உனக்கு என்ன? நல்லா ட்ரெஸ் பண்ணி உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா போடி. அம்மா உனக்கு நல்லது மட்டும்தான் சொல்லுவேன், நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன், புரிஞ்சுதா? ஆமாம்மா, நீ சொல்றதும் கரெக்டு தான்மா. ஏங்க ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இந்தா வந்துடுறேன். என்னடி? ஹலோ வினோதராஜ், இங்கே ஒரு மாதிரி வினோதமாக நடந்துட்டு இருக்கு. டின்னர் ஆக்டிவிட்டி முடியிருக்குள்ள இங்கே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. வந்துடுறேன். சாமி மேல இருக்கு, நீ கீழே இருந்தா வருது. சாமி உங்க பவரே பவர். சாமி எனக்கு என் ஒய்ஃபுக்கு ஒரே கோட்டிங் தான் போயிட்டு இருக்கு சாமி. சாமிக்கு கோட்டிங்ஸ்னா என்னன்னே தெரியாது சாமி. கோட்டிங்ஸா எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டை சாமி. சண்டைன்னா சண்டைங்கிற போல தெளிவா சொல்லப்பா. இல்ல சாமி, லாஸ்ட் டைம் சண்டே அப்போ வந்துட்டு 3 மாசம் என் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டே போயிட்டா சாமி. அப்படி போனா உனக்கு சந்தோஷம் தானப்பா, நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு. அட இருக்கும் போதே சாமி, இன்னையோட அந்த 3 மாசம் முடிய போகுது சாமி. அதுதான் சாமி என்ன பண்றது இருக்கே தெரியாம உங்கள்ட்ட வந்து இருக்கேன். நீ இப்படி வந்து சொன்னா அதை முதலே சொல்லணும். நீ ஏதாவது ஒரு மரியாதை சொல்லுங்க சாமி. நீ ஒண்ணு பண்ணு, இதே வைப்ரேஷனோட நீ அப்படியே வீட்டுக்கு போனேன்னு வை, நடக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதாவது ஒரு ஆட்டோவை புடிச்சு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போனேன்னு வை, உங்க மாமியாரை பத்தி உங்க முண்டாட்டிட்ட ஒரு 1/2 ஆத்தோ ஆத்துன்னு ஆத்திப்பார். அம்சமா நடக்க வேண்டியதெல்லாம் அப்படியே நடக்கும். ஒரு 6000 ரூபாய் பீஸ் இந்தாண்ட வச்சுட்டு நீ அப்பால அப்படியே ஆகட்டும் சாமி. ஏன் அழகி பட்டு பட்டு, உனக்கு ஒரு குட் நியூஸ்டா. சொல்லுங்க. அப்பா வராரமாடா, 3 நாள் இருக்காரமா. இது எனக்கு பேட் நியூஸ். இன்னையிலிருந்து பீரியட்ஸ் 4-5 நாள் என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது, என்னால எல்லாம் பாத்துக்க முடியாது. உடனே கால் பண்றீங்க, உடனே கால் பண்ணி ஆபீஸ்ல அவுட்டிங் இப்பதான் டிசைட் பண்ணாங்க, 3 days நான் இருக்க மாட்டேன், சோ நெக்ஸ்ட் வீக் நீங்க வாங்கப்பான்னு சொல்லு, புரிஞ்சுதா? டேய், வர்றது எங்க அப்பா இல்லடா, உங்க அப்பா.
நான் சொன்னதெல்லாம் நீங்க நம்பிட்டீங்க. எனக்கு அடுத்த வாரம் தான் பீரியட்ஸ். போக்குமாரு இதான் முதப்படி, அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற.